இன்னைக்கு நியூஸ்ல ஆதிச்சநல்லூர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், எலெக்ஷன் கமிஷன், காப்பிரைட்ஸ், இந்த மாதிரி ஏஐ, இந்த மாதிரியான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை கொண்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நியூஸ்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் 100 hours ஆஃப் கிளாஸ் கம்ப்ளீட் மெட்டீரியல், டெஸ்ட், டிட்பிட்ஸ், அதான் முக்கியமான பார்ட்ஸ். ப்ரிலிம்ஸ்க்கு ஓரியன்டாக வர்ற பார்ட்ஸ் வந்து ஒரு நியூஸுக்கும் முடிஞ்ச பிறகு தொகுத்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ல கடைசியாக டிட்பிட்ஸ்ன்னு சொல்லி கம்பைல்டா கொடுப்போம். அது கன்ஃபார்ம் மேஜர் கொஸ்டின் ஏரியா அங்கேருந்து தான் வரும். 70 to 80% ஆஃப் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் வந்து டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட், எலெக்ஷன் கமிஷன் எக்ஸ்டென்ஸ் த எலக்டோரல் ரோல் ரிவிஷன் டெட்லைன். இப்போ நடந்துட்டு இருக்க ஒன்று ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து அப்டேஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல் நம்ம நிறைய நாள் கரண்ட் அஃபேர்ஸ்ல தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அதுல இந்த டேட்ல நடந்த நியூஸ் என்ன அப்படின்னா, அந்த எஸ்ஐஆரை முடிக்கிறதுக்கு டேட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கடைசி டேட், அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறது ஒரு சில ஸ்டேட்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, ஒரு சில ஸ்டேட்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண அலோவ் பண்ணல. ஸோ அதுக்கு ரீசன் என்ன? அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்றதுக்கு சீஃப் எலக்டோரல் ரோல் ஆபீசரோட மேஜர் பிளே என்ன, இதை பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட், எக்ஸ்டென்ஷன் கிராண்டட். ஒரு சில ஸ்டேட்ல எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த எக்ஸ்டென்ஷன் கிராண்டட் தமிழ்நாடு, குஜராத், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், இந்த ஸ்டேட்ஸுக்கு, இந்த யூனியன் டெரிட்டரிக்கு சேர்த்து 3 days to 2 weeks ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மாதிரியான டைம் லைன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஸ்டேட்ஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல. என்னென்ன ஸ்டேட்னு பாத்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால், கோவா, புதுச்சேரி, லட்சதீப், ராஜஸ்தான், இதுக்கெல்லாம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல. நெக்ஸ்ட், ஏர்லியர் எக்ஸ்டென்ஷன், முன்னாடியே எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கிறது கேரளா லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்ப எக்ஸ்டென்ஷன் கேட்டாங்க, அதனால அப்ப கொடுத்துட்டாங்க. ஸோ ரேஷனல் பிகின் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன காரணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஏஜென்ட்ஸ், அந்த ஏஜென்ட்ஸை தாண்டி தான் அந்த ரோலை ரிலீஸ் பண்றோம். அவங்களுக்கு அந்த டைம் தேவைப்படுது. டக்குனால அவங்களால வந்து அக்செப்ட் பண்ண முடியல, ரீஎன்ரோல்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து அந்த டைம் தேவைப்படுதுன்னு சொல்லி சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் வந்து காரணம் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து டேட்டா கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் எடுத்து அது டிஜிட்டைஸா மாத்துறதுக்கு 99% நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருந்தாலும், கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த நம்பர்ஸை வச்சு மறுபடியும் கிளைம் பண்ணிட்டே இருக்காங்க, ஆக்சுவல் ஃபிகர்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், இந்த எலெக்ஷன் கமிஷனோட ஹைராரிக்கி முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஹைராரிக்கி நிறைய டைம் கொஸ்டின்ல வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஃபர்ஸ்ட், அடுத்தது யூனியன்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அடுத்து எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. இது யூனியனை பொறுத்து. ஸ்டேட்ல சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸரா ஃபுல்லா ஒரு ஸ்டேட்டை ஃபுல்லா பார்த்து நியமனம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆஃபீஸர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இவ்வளோ ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இதுதான் ஹைரார்கி. ஸோ ஒரு ஹைரார்கில ஒரு பிளேஸ்ல இருக்கிறவங்களுக்கும் டிஃபைன்டா ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரெண்டு சேர்றது தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்றதுதான் பாசிபிளான்னு கேட்டா இல்ல, ஓட் படி தான் நடக்கும். ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ், இந்த 3 பேர்ல மெஜாரிட்டி படி தான் எந்த ஒரு டெசிஷன் எடுக்கப்படும். ஓகேவா? பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸருக்கு என்னன்னா, ensures free, fair and smooth conduct of all election including லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் அசம்பிளி அண்ட் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். இவ்வளோ எலெக்ஷனுக்கும் ரெஸ்பான்சிபிள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மட்டும் இல்ல, இந்த சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் தான். அந்த ஹைரார்கி எல்லாருமே ரெஸ்பான்சிபிள். எலக்டோரல் ரோல் மேனேஜ்மெண்ட் அப்டேட் பண்றாங்கல்ல. இப்ப இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லா ஒரு எக்ஸசைஸ் பண்ணி
ஒரு கரெக்டான டேட்டாவை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இது இல்ல, எஸ்ஐஆர் இல்லைன்னா ரெகுலர் அப்டேட் நடந்துட்டு தான் இருக்கும் ரொட்டீன்ல. அந்த ரெகுலர் ரொட்டீன் ஒரு ஸ்டேட்லயும் பண்றதுக்கு ரீசன் யாருன்னா சீஃப் எலக்டரல் ஆஃபீஸர் தான். ஓட்டர் எஜுகேஷன், இந்த ஸ்வீப் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமா ஓட்டருக்கு அவேர்னஸ், ஓட்டு எப்படி போடணும், ஓட்டை பத்தி புரிதல், பவர் ஆஃப் ஓட்டு, கான்ஸ்டியூஷன் கேரண்டி, இது எல்லாத்தையும் சொல்றது ஸ்வீப். அடுத்து கோஆர்டினேட்டிங் ரோல், ஸ்டேட்டுக்கும் யூனியன் கவர்மெண்ட்டுக்கும், ஸ்டேட் மெஷினரிக்கும் யூனியன் கவர்மெண்ட் மெஷினரிக்கும் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், இது எல்லாத்தையும் நடுவில் நின்று கோஆர்டினேட் பண்ணி எந்த ஒரு எலெக்ஷனுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாம கரெக்டா கொண்டு போறதுக்கு ஒரு ஆஃபீஸர் தான் சீஃப் எலக்டரல் ஆஃபீஸர். எலெக்ஷன் கண்டக்ட், இவிஎம்முக்கு இவிஎம், விவிபேட் மெஷின் எல்லாத்தையும் எத்தனை போலிங் ஸ்டேஷன் இருக்கோ அத்தனை போலிங் ஸ்டேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கு ரீசன், அதுக்கு அத்தாரிட்டி யாருன்னாலும் இந்த சீஃப் எலக்டரல் ஆஃபீஸர் தான். லாஜிஸ்டிக் சப்ளை, கம்ப்ளைண்ட் ரெட்ரஸல், கம்ப்ளைண்ட் வரல ஒரு டிபார்ட்மெண்ட் கம்ப்ளைண்ட் இருக்கு, அந்த கம்ப்ளைண்ட் ரெட்ரஸல் பண்றதுக்கு அத்தாரிட்டி, ஹையஸ்ட் அத்தாரிட்டி இந்த ஸ்டேட் யாருன்னா சீஃப் எலக்டரல் ஆஃபீஸர். அடுத்தது ப்ரொடெக்டிங் ஆதிச்சநல்லூர் ஹைகோர்ட். ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்ல சுத்தி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு எந்த ஒரு சாண்ட் மைனிங் அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் ரூல் பண்ணிருக்கு. ஓகேவா, தமிழ்நாட்டில் இருக்கிற சைட். ஸோ அந்த சைட்டை பத்தின எல்லா விஷயமும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆதிச்சநல்லூர் பிரசன்ட் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், இது ஒரு அயன் ஏஜ் சைட். அயன் ஏஜ் சைட் டேட்டட் பேக் டு 1000 BCE. 1000 BCE இருந்து 600 BCE வரைக்கும் வர அதோட டைம். ஓகேவா, என்னன்னா கன்சர்வேஷன் குரூப் சேலஞ்சிங் த இன்டிஸ்கிரிமினேட் அண்ட் சாண்ட் மைனிங் நியர் 2016 ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. இந்த ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் சைட் பக்கத்துல சாண்ட் மைனிங் நடக்குது, ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி பெட்டிஷன் வந்து 2016 போடுறாங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் தான் இது. ஸோ ஆதிச்சநல்லூர் லொக்கேட்டட் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. பேங்க் ஆஃப் தாமிரபரணி, இது முக்கியம். தாமிரபரணி ரிவர் பக்கத்துல தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல ஏஜ் பாத்தீங்கன்னா 1000 BCE to 600 BCE. One of the Asia's largest burial site. Largest, Asia's largest, India's ancient. Listed in UNESCO's, நல்லா கவனிக்கணும், tentative list. Actual list இல்ல, tentative list. 2021 for World Heritage Site. ஓகேவா, அந்த சைட்ல கிடைச்ச ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் 160+ பரியல் ஏர்ன்ஸ், ஏர்ன் பரியல்ஸ், முதுமக்கள் தாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஏர்ன் இருக்கும். இதுல வந்து ஆளை வச்சு புதைச்சிருவாங்க. அவங்களுக்கு ஃபுட் கம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் இதுல கொடுத்துருவாங்க, இதுல வச்சு புதைச்சிருவாங்க. இதுதான் ஏர்ன் பரியல். இந்த ஏர்ன் பரியல்ல contains human skeletons, weapons, iron implements, parts and ornaments. இது எல்லாம் அந்த பரியலுக்குள்ள இருக்கு. கோல்ட் டயடம்ஸ், டயடம்ஸ்னா நெத்தி சுட்டி. கோல்ட் டயடம்ஸ் டிஸ்கவர்ட் பை ASI, ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. தமிழ் பிரம்மி ஸ்கிரிப்ட். இப்ப எழுதுறோம்ல தமிழ், இந்த தமிழுக்கு ஏர்லியர் ஸ்டேஜ் அந்த பிரம்மி ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க, தமிழ் பிரம்மி எழுத்துக்கள் சொல்லுவாங்க. அது பார்த்தா பார்ட்ஸ், பானை ஓடுகள்ல தமிழ் எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ 1000 BCEலயே ரிட்டன் ஸ்டைல் இருந்திருக்கு தமிழுக்கு. அட்வான்ஸ்ட் மெட்டலர்ஜி, 3 விதமான மெட்டல், அயன், பிரான்ஸ், காப்பர், 3 விதமான மெட்டல் அந்த 1000 BC ஏஜ்ல இருந்த ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்ல கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் பிரான்ஸ் ஆந்த்ரோமார்பிக் ஃபிகரன்ஸ் இன் சவுத் இந்தியா. அர்பன் டெவலப்மெண்ட், பார்ட் ஆஃப் பிராடர் ஸ்டடி ஆஃப் ஏன்ஷியன்ட் தமிழகம் அர்பனைசேஷன். கீழடி, கொற்கை அண்ட் சிவகலை, இந்த சங்கம் ஏஜ் வந்து செகண்ட் அர்பனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுல ஒரு முக்கியமான இடமா பார்த்ததுதான் இந்த ஆதிச்சநல்லூர். ரேஷியல் டிஸ்கவரிஸ், அங்க ஆஸ்ட்ரோலாய்ட், நெக்ரோடைட், மேங்க்லோடைட், இந்த மாதிரியான ரேஸ் ஒரு இனம் மக்கள் இருக்காங்க இல்லையா சவுத் இந்தியாவில், அதுவும் ஆதிச்சநல்லூர்ல தமிழ் இனத்தை மட்டும் சேர்ந்த மக்கள் மட்டும் இல்ல. ஆஸ்ட்ரோலாய்ட்னா இப்போ ஆஸ்திரேலியா சைட்ல இருந்து வந்தவங்க, நிக்ரோடைட்னா ஆப்பிரிக்கன் சைட்ல இருந்து வந்தவங்க, மங்கோலாய்ட்னா சைனா சைட்ல இருந்து. அப்போ ஹியூமன் மொபிலைசேஷன் அப்ப இருந்தே அதிகப்படியா இருந்திருக்கு, ட்ரேட் இருந்திருக்கு.
அதுல ஒரு சைட்டா ஆதிச்சநல்லூர் இருந்திருக்கும். அடுத்து கிரிமினல்ஸ் ஃபோர்ஸபிளி அட்மினிஸ்டரிங் ஆசிட் டிசர்வ் ஹார்ஷர் பனிஷ்மெண்ட். இந்த ஆசிட் அட்டாக்கர்ஸ் இருக்குல்ல, அந்த ஆசிட் அட்டாக்ல விக்டிம்ஸ் இருக்காங்கல்ல, அந்த விக்டிம்ஸ்க்கு சில ரைட்ஸ் வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த விக்டிம்ஸ் அந்த எப்படி சொல்ற, ஒரு கேஸ் ஃபைல் ஆயிடுச்சுன்னா அந்த கேஸ் முடியறதுக்கு நாளாகுது. ஒரு சில ஸ்பெஷல் கோர்ட்ஸ் சொல்லி போக்சோல இருந்து மணி லாண்டரிங்ல இருந்து எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த கோர்ட்ஸ் டீல் பண்றாங்க. அதே மாதிரி இந்த ஆசிட் அட்டாக்கு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் நிறுவி சீக்கிரமா அந்த கேஸை முடிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா ஆசிட் அட்டாக் வந்து அதிக அளவில் நடந்துட்டு இருக்கு. ஸோ பனிஷ்மெண்ட்டும் ஹார்ஷரா இருக்கணும். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் நிறுவி அது சீக்கிரமும் முடிச்சு தரணும்ன்றது தான் கேஸ். ஆசிட் அட்டாக் மோஸ்ட் ரூத்லெஸ், மோஸ்ட் ஹீனியஸ் crime requiring punishment harsher than anti-terror laws. தீவிரவாதத்தை தாண்டி இதில் தண்டிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ராங் ஸ்டாண்ட், நேச்சர் ஆஃப் கிரைம், டெர்ம்ஸ் மோஸ்ட் ரூத்லெஸ், பனிஷ்மெண்ட் சிவியரிட்டி should exceed யூஏபினா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட். இது வந்து ஒரு தீவிரவாத தடை சட்டம் மாதிரி. இந்த தடை சட்டத்தை விட அதிகப்படியான தண்டனை இருக்கணும்னு சொல்றாங்க. விக்டிம் சஃபரிங்ஸ், இன்டர்னல் ஆர்கன், இந்த ஆசிட் அட்டாக்னால மேல் தோல்புறம் மட்டும் இல்ல, இன்டர்னல் ஆர்கன் கூட பாதிக்கும், பிளட் பாதிக்கும். இந்த மாதிரியான சிவியர் கான்சிக்வன்சஸ் இருக்கும். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜட்ஜஸ். அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அப்படிங்கிறது கிரிமினல் கேசஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னா அந்த கேஸை டக்குன்னு முடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றது அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட். ஸோ இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் வந்து 2000 இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அண்ட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் 11th ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லி 2000 இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஜட்ஜஸ் அடாக் அப்பாயிண்டட் ஆன் அடாக் கான்ட்ராக்சுவல் பேசிஸ். ஜட்ஜஸ் வந்து தேவைப்பட்ட நேரத்தில் மட்டும், அடாக்னா தேவைப்பட்ட நேரத்தில் கான்ட்ராக்ட்ல இத்தனை வருஷத்துக்கு இவ்வளவு நாட்களுக்கு சொல்லி கான்ட்ராக்ட் பேசி உள்ள வச்சிருவாங்க. இனிஷியலி ஃபண்டட் பை சென்டர், லேட்டர் பை ஸ்டேட்ஸ் 2011 இருந்து ஸ்டேட் நிர்பயா ஃபண்ட் உள்ள வந்துடும். நிர்பயா ஃபண்ட்ல இந்த கோர்ட்டை ரன் பண்ற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் ஆர்டிகல் 21, ரைட் டு லைஃப்லி இன்க்ளூட் ஆயிருக்கு. ஆர்டிகல் 247 வந்து அடிஷனல் கோர்ட்ஸுக்கான கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்டிகல். சபார்டினேட் கோர்ட்ஸ்க்கு 233, 237 ரெண்டு ஆர்டிகல். இந்த கேசஸ் பார்த்துக்கோங்க, முக்கியம். நெக்ஸ்ட், கார்ப்பரேட் ஆக்ட் ரிஃபார்ம்ஸ் ஃபார் த ஏஐ எரா. ஸோ இப்போ ஒரு ஒரு சர்ச் இன்ல, கூகுள் சர்ச் இன்ஜின்லயே ஒரு விஷயத்தை பத்தி நீங்க தேடுறீங்க, ஒரு டேட்டாவை தேடுறீங்க, ஒரு என்விரான்மெண்ட் சைட்டை பத்தி தேடுறீங்க அப்படின்னா அந்த ஏஐ, கூகுள்ல இருக்கிற அந்த ஜெமினி ஏஐ வேரியஸ் சைட்ஸை ரீச் பண்ணி அந்த ஒவ்வொரு சைட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் பல சைட்ஸ்ல இருந்து நடக்குது. அப்போ ஒரு சைட்ஸுக்கும் ஒரு புக்குக்கும் ஒரு பிடிஎஃப்க்கும் ராயல்ட்டி கட்ட முடியுமான்னு கேட்டா கஷ்டம். ஸோ இதை கோடிஃபை பண்றதுக்கு புது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இதுல உள்ள டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் நியூஸ். ஓகேவா? காப்பிரைட்ஸ் ஆக்ட அமெண்ட் பண்ணணும். எதுக்கு? இப்ப சொன்ன இல்லையா, ஒரு ஏஐ அது டேட்டா உங்களுக்கு கொடுக்கணும்னா வேரியஸ் சைட்ஸ்ல இருந்து டேட்டாவை எடுக்கணும். அப்ப எடுக்கக்குள்ள அந்த இடத்துல ஒரு ராயல்ட்டி, காப்பிரைட் இஷ்யூ வரும். ஸோ அதை அட்மினிஸ்டர் பண்றது காப்பிரைட் ஆக்ட அமெண்ட் பண்ணணும். 3 years to change the address the challenges posed by artificial intelligence. 3 வருஷம் டைம். Data access. AI firms can scrap publicly available online data. Datasல சாதாரண ஆன்லைன்ல ஓப்பன் டேட்டாஸ் இருக்கும். ஒரு சிலது பாஸ்வேர்டு, லாகின், இல்ல வேற ஏதாச்சும் என்கிரிப்ட் பண்ணி டேட்டா வச்சிருப்பாங்க. ஸோ இப்ப அந்த ஓப்பன் டேட்டாவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா அந்த என்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த டேட்டாவுக்கு பெரிய பிரச்சனை. அந்த டேட்டா ஆக்சஸ் வந்து பப்ளிக் ஸ்கிரேப்னா எடுத்துக்கிறது, பப்ளிக்ல இருக்கிறத எடுத்துக்கலாம். கமர்ஷியலைசேஷன். அப்பான் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் மாடல் ஃபிலிம் பே ராயல்டி டு த கலெக்டிவ் ஃபுல். ராயல்டி பே பண்ணி கமர்ஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா ராயல்டி பே பண்ணி அதை எடுத்துக்கலாம். ரெண்டு விதமா இருக்கு, வெப் கிராலிங், வெப் ஸ்கிராப்பிங். ஒரே டேட்டா, ஒரு 100 பக்க புத்தகத்துல டேட்டாஸ் உங்களுக்கு வேணும். அப்போ
சப்ஹெட்டிங்ஸ் ஒரு 100 பக்கம் புக்ல ஒரு 10 டாபிக் இருக்குன்னு வைங்க. இப்ப வெப் கிராலிங் அப்படின்னா அந்த 100 பக்கத்தையும் அந்த 10 டைட்டிலுமே ரிசர்ச் பண்ணி அந்த 10 டைட்டில் இருக்குமே டேட்டாவுமே எடுக்கிறது வெப் கிராலிங். வெப் ஸ்கிராப்பிங் அப்படின்னா அந்த 10 டைட்டில் இருக்கு இல்லையா, அந்த 10 டைட்டில்ல ஒரு டைட்டில எய்ம் பண்ணி அதுல இருக்கிற டேட்டாவை கொஞ்சம் டீப் இன் மைண்ட் பண்ணி எடுக்கிறது தான் வெப் ஸ்கிராப்பிங். புரியுதா? வெப் கிராலிங்க்கும் வெப் ஸ்கிராப்பிங்க்கும் உள்ள போய் மறுபடியும் நல்லா பார்க்கணும். பர்பஸ் டிஸ்கவர் அண்ட் இண்டெக்ஸ் த வெப்சைட்ஸ். ஸ்கோப் பிராட் என்டையர் வெப் பேஜ். சொன்னால என்டையர் வெப் பேஜ். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நேரோ ப்ரிசைஸ் இன்ஃபர்மேஷனுக்காக இருக்கும். யூஸ்டு பை சர்ச் இன்ஜின்ஸ் லைக் கூகுள், பிங், யூஸ்டு பை பிசினஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ். பேஜ் இண்டெக்ஸ் ஃபார் ரேங்கிங். இது ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. லீகல் கம்ப்ளைண்ட்ஸ். இப்ப லீகல், இப்ப இந்த மாதிரி டேட்டா எடுக்கிறதுல லீகல் இல்லீகல்னு எதுன்னு பார்க்கணும். ஸோ ஓப்பன் டேட்டாவை எடுத்தா பிரச்சனை இல்லை, அது லீகல். இல்லீகல் அப்படிங்கன்னா அந்த பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அதை பிரேக் பண்ணி ஹேக் பண்ணி உள்ள இருந்து டேட்டா எடுத்தா அது இல்லீகல். லாகின் பெய்ட் வால்ஸை பிரேக் பண்ணி எடுத்தா அது இல்லீகல். செவரல் சர்வர் லோட் காப்பரேட்டட் மெட்டீரியல். ஒரு சில மெட்டீரியல் இப்போ ஒரு சாங்கா இருக்கலாம், ஒரு பாட்காஸ்டா இருக்கலாம், இல்ல ஒரு வீடியோவா இருக்கலாம். இதை பிரேக் பண்ணி வாலை பிரேக் பண்ணி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லீகல். ஆனா வெறுமனே ஒரு வெப்சைட்ல அபவுட்ல ஒரு சில டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க, இல்ல ஓப்பன் டேட்டாஸ் இருக்கும், அதெல்லாம் எடுத்தீங்கன்னா அது லீகல் தான், ஒன்றும் பெருசா இல்லீகல் கிடையாது. எத்திக்கல் கன்சர்ன். ரெஸ்பெக்ட் த ரொபாட்ஸ் எக்ஸ்க்ளூஷன் ப்ரோட்டோகால். அவாய்ட் எக்ஸசிவ் சிவியர் சர்வர் ரெக்வஸ்ட். அதிகமான ரெக்வஸ்ட் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரியான எத்திக்கல் கன்சர்ன்ஸ். கிராலிங் யூசர்ஸ், சர்ச் இன்ஜின் இண்டெக்ஸ், டேட்டா மைனிங், SEO அனாலிசிஸ், ஸ்கிராப்பிங், பிரைஸ் ட்ராக்கிங். அதாவது ஒரு பிரைஸ் ட்ராக்கிங், எக்ஸாக்ட் டேட்டா. இப்போ ஒரு மெட்டீரியல் ஒரு ஸ்பீக்கர் தர்றீங்களா, அந்த ஸ்பீக்கர் இந்த இடத்துல இவ்வளவு ரேட்னு சொல்றது அந்த எக்ஸாக்ட் ட்ராக்கிங், பிரைஸ் ட்ராக்கிங் இ காமர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சென்டிமெண்ட் அனாலிசிஸ். கீ டேர்ம்ஸ். ரோபோட்டிக்ஸ்னா கண்ட்ரோல் காலர் ஆக்சஸ். கேப்சா, பிளாக்ஸ், ஆட்டோமேட்டட் பாட்ஸ். பாட்ஸ்னா ஒரு சின்ன ஏஐ மாதிரி. அந்த ஏஐ, அந்த சின்ன ஏஐ வந்து டெஃபினட்டா இந்த ப்ரோக்ராம்காக டிசைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பாட்ஸை ஸ்டாப் பண்றது அந்த கேப்சாக்கு வேலை. ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் திஸ் மார்க் கொஸ்டின். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா.